ஹலோ ஆஸ்பிரன்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் கேட்ட ஜியாகிரஃபி கொஷின்ஸ்க்கான புக் ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக ஒரு 6 கேள்விகள் நமக்கு கேட்டிருக்காங்க. 6 கேள்விகளுமே நமக்கு இந்த மஜித் ஹுசைன் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா இந்த புக்லேயே கவர் ஆகுது. வாங்க ஒவ்வொரு கொஷினாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கொஷின் நமக்கு அவங்களே எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. மாடர்ன் மேன் ஒரிஜினேட்டட் இன் விச் பீரியட் அண்டு எப்போச் ஆஃப் ஜியாலஜிக்கல் டைம் டேபிள்னு கொடுத்துட்டு ஒரு டெர்ஷரியில் ஒரு 4 எப்போச் கொடுத்துருக்காங்க. இந்த 4லேயுமே மாடர்ன் மேன் வரமாட்டாங்க. டெர்ஷரியிலே மொத்தமாக அவங்க வரமாட்டாங்க. அதனால தான் இந்த கொஷின் எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு போச்சு. இதுக்கு நமக்கு புக் ப்ரூஃப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜியாலஜிக்கல் டைம் லைன் இதில் மாடர்ன் மேன் ரைஸ் ஆஃப் மேன் பார்த்திங்கன்னா குவாட்டினரி பீரியடில் தான் வருவாங்க. சினோசோயிக் எராவில் குவாட்டினரியில் ஹெலியோசின், பிளெஸ்டோசின், ஃபிலியோசின், மிசோசின் இதில் தான் வராங்க. ஆனால் டெர்ஷரியில் ரைஸ் ஆஃப் மேமல்ஸ் தான் அதில் வரும். இவங்க ஆனால் அதை மாற்றி கொடுத்துருக்காங்க. அந்த பொறுத்துக்களை மாற்றி இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இது எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு போயிருக்கு. பார்ப்போம் யார் கடைசியாக எதில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்த கொஷின் மால்வா பிளேட்டூ ரிலேட்டடான ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா, மால்வா பிளேட்டூ இஸ் an average altitude of 600 meter and slopes towards the east. இது தவறு. இதுக்கு 600 மீட்டர் வராது. 600 to 900 மீட்டர் தான் மொத்தமாகவே இந்த பெனின்சுலர் பிளேட்டு ஃபுல்லாகவே வரும். அதனால் அந்த ஃபஸ்ட்டு இது தவறு. பிளேட்டூ ரீஜியன் இஸ் மோஸ்ட்லி ட்ரெயின்டு பை சம்பல் அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரி ரிவர்ஸ். அதுக்கு நமக்கு இங்கே பாருங்க இருக்குது. அனதர் டுவார்ட்ஸ் த பே ஆஃப் பெங்கால், சம்பல், சிந்த், பெட்வா அண்ட் கென் விஐ தான் யமுனா சிஸ்டம் வழியாக இது ட்ரெயின் ஆகுது. மால்வா பிளேட்டூ இஸ் லொக்கேட்டட் இன் ராஜஸ்தான், குஜராத் அண்ட் மத்திய பிரதேஷ். நமக்கு இது ஃபுல்லாகவே எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் ரீஜியன் ஃபுல்லாகவே இதில் கொடுத்துருக்காங்க. குஜராத் ஆஸ்வெல் இதுலேயும் இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்டுமே இது வருது. நமக்கு அந்த மேப்பை பார்த்தோன்னாவே இது நமக்கு புரிஞ்சிருக்கும். அதனால் இதுக்கு ஆப்ஷன் சி இது கரெக்டாக வந்துருச்சிங்களா. அடுத்த கொஷின் பார்த்தோம்னா, சாயில்ஸ் ரிலேட்டடான கொஷின். இது நமக்கு ரெட் சாயில் சம்மந்தமாக நமக்கு கொஷின் கேட்டிருப்பாங்க. இந்த கொஷின் தான் பார்த்தீங்கன்னா, கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த சாயில் அண்ட் சூஸ் த ரைட் ஆன்சர். த சாயில் ஆஃப் நார்த் பிளைன்ஸ் ஆர் லார்ஜ்லி டெபாசிட்டட் பை ஹிமாலயன் ரிவர்ஸ். அது நமக்கு தெரிஞ்சது தான். பொதுவாகவே நம்மள்கிட்ட இருக்கிற சாயில் எல்லாமே டெபாசிட்டட் பை ஹிமாலயன் தான். டெரைவ்டு ஃப்ரம் த டெப்ரிஸ் ஸ்பாட் டவுன் த ஹிமாலயாஸ் ஆர் சில்ட் லெஃப்ட் பிஹைண்ட் பை த ரீட்ரீட்டிங் சி. அதில் இருந்து தான் நமக்கு மேஜராக எல்லாமே சாயில் எல்லாமே கிடைக்கிது. அடுத்தது என்ன பாயிண்ட்னா, த ப்ரெசன்ஸ் ஆஃப் த அயன் ஆக்சைடு இஸ் மோர் இன் ஏ சாயில் பாப்புலர்லி க்ளோன் அஸ் பிளாக் சாயில். பிளாக் சாயில் வராதுங்க, ரெட் சாயில் வரும். இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் இஸ் டியூ டு த டிஃப்யூஷன் ஆஃப் அயன் இன் த கிறிஸ்டலைன் அண்ட் மெட்டமார்பிக் ராக்ஸ். இது ரெட் சாயிலுக்கு வரும். ஆனால் இங்கே பிளாக் சாயில்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்த சாயில் டெரைவ்டு ஃப்ரம் த டெக்கன் ட்ராப் இன் ஃபெர்டைல் அண்ட் ஹேஸ் ஹை மாய்ச்சர் இன் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. பார்த்திங்கன்னா நமக்கு அதுவும் அதிலே கொடுத்துருப்பாங்க. பொதுவாக நம்ம சாயில் இதிலே சில்ட் பிஹைண்ட் த ரீட்ரீட்டிங் சி இதுலேயே அதுவும் வந்துடும். அடுத்த கொஷின், இண்டோ ஆரியன்ஸ் பார்த்தோன்னா ஒரு கொஷின். அது
பார்த்தீங்கன்னா இண்டோ ஆரியன்ஸ் ஆர் த லாஸ்ட் மைக்ரண்ட்ஸ் இன்டு த இந்தியா. அடுத்தது தி குரூப் வாஸ் த நெக்ஸ்ட் டு கம் டு இந்தியா ஆஃப்டர் த நெக்ரியோட்ஸ். இண்டோ ஆரியன்ஸ் தான். இண்டோ ஆரியன்ஸ் பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. இன்டு ஃப்ரம் சென்ட்ரல் ஏசியா அண்ட் ப்ரெசன்ட்லி ஃபவுண்ட் இன் ஜம்மு காஷ்மீர் தான் இதில் வந்துட்டு பிரித்து கொடுத்துருப்பாங்க. arrived around 1500 BC influencing northern India and bringing Indo-European languages. அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் 3 this group have come into India between 2000 and 1500 BC. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் ஆகிடுச்சு. அடுத்தது தி குரூப் வாஸ் நெக்ஸ்ட் டு கம் டு இந்தியா ஆஃப்டர் த நெக்ரியோட்ஸ். இது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் த நெக்ரியோட்ஸ் வந்துட்டு தி புரோட்டோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் என்டர்டு த சப்கான்டினென்ட் ஆஃப் இந்தியா மோஸ்ட்லி ப்ராபப்ளி ஃப்ரம் ஆஸ்திரேலியா. இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தவறுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போது 2 தவறு 3 சரி அப்படின்னு வச்சு பார்த்தோம்னாவே நமக்கு பி தான் கரெக்டாக வரும். அடுத்த கொஷின், இது மைக்ரேஷன் ரிலேட்டடான ஒரு கொஷின். இது பார்த்திங்கன்னா மைக்ரேஷன் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் அக்ராஸ் த ரீஜியன்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ். மைக்ரேஷன் கேன் பி எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்நேஷ்னல். இது பார்த்திங்கன்னா மைக்ரேஷன் இஸ் எ எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஹியூமன் ஆஸ்பிரேஷன் ஆஃப் டிக்னிட்டி, சேஃப்டி அண்ட் பெஸ்ட் ஃபியூச்சர். இது வந்துட்டு இமிக்ரேஷன் நம்ம நேஷ்னலாகவும் இருக்கலாம், இன்டர்நேஷ்னலாகவும் இருக்கலாம். அது பார்த்திங்கன்னா மைக்ரேஷன்ஸ் இம்ப்ளைஸ் ஸ்பெஷல் மொபிலிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் எம்ப்ரேசிங் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் டெரிட்டோரியல் மூவ்மெண்ட்ஸ், இன்ட்ரா ரீஜினல், இன்டர் ஸ்டேட்டு, இன்டர்நேஷ்னல், இன்னும் நிறையா வகையிலையும் இருக்கும். இதை வச்சு நம்ம அந்த இதை கரெக்டாக போட்டுருந்துருக்கலாம். அதே மாதிரி 158வது கொஸ்டினுமே மைக்ரேஷன் ரிலேட்டடானது தான். இது பார்த்திங்கன்னா பின்வருவனவற்றுள் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு இடம்பெயர்வு குறித்து தவறான பொருத்தங்கள். ரூரல் டு ரூரல் மைக்ரேஷன் வந்துட்டு தவறு, ரிவர்ஸ் புஷ்பேக் வராது, ரூரல் டர்ன் ஓவர்னு வரும். அதே மாதிரி அர்பன் டு ரூரல் மைக்ரேஷன் தான் ரிவர்ஸ் புஷ்பேக்னு வரும். ஏன்னா அர்பன்லேருந்து ரூரல் போகிறாங்களா. மற்றது 2, 3 கரெக்டு. ரூரல் டு அர்பன் வந்துட்டு புஷ்ஃபுல் ஆக்டிவிட்டி. நமக்கு வந்துட்டு புஷ்ஃபுல் ஃபேக்டர்ஸ் பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த டாபிக் நம்ம படித்து பார்த்தோம்னாவே நமக்கு அந்த இது புரியும். ரூரல் டு அர்பன் போனால் தான் நமக்கு புஷ்ஃபுல் ஆக்டிவிட்டி வரும். ஏன்னா நெருக்கடி ஏறும், அதனால் ரூரல்லேருந்து அர்பனுக்கு போவாங்க. அர்பன் டு அர்பன் வந்துட்டு அர்பன் டர்ன் ஓவர், அது நமக்கு நார்மலாக புரியறது தான். இது பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க லாஸ் ஆஃப் மைக்ரேஷன் ரிலேட்டடில் ரூரல் டு அர்பன் இந்த டாப்பிக்லாம் இதில் வரும். இது நம்ம படித்து பார்த்தோம்னா நமக்கு அந்த இது புரியும். ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் இந்த மாதிரி அதை பற்றி நமக்கு ஒரு புரிதல் வரும். அதை வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இந்த டாப்பிக்கும் நமக்கு அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 கொஷின்ஸ் ஜியாகிரஃபியிலேருந்து கேட்டிருக்காங்க. 6மே இந்த மஜித் ஹுசைன் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா புக்கால் இருக்குது.